ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிற கொஸ்டின் என்ன அப்படின்னா, ஒரு ஒரு ஸ்ட்ரிங் அதில் வந்து எத்தனை லெட்டர்ஸ் இருக்குது அப்படிங்கிறத கவுண்ட் பண்ணுறது தான் இப்போ நம்ம பார்க்க போகிற கொஸ்டின் எப்படி கேட்பாங்க அப்படின்னா, இந்த லைன் நம்பர் 9ல் கொஸ்டின் கொடுத்துருக்குறேன். ஹவு டு ஃபைண்ட் லென்த் ஆஃப் ஸ்ட்ரிங் வித்தவுட் யூஸிங் லென்த் மெத்தட். அதாவது லென்த் கண்டுபிடிக்கணும், எத்தனை லெட்டர்ஸ் இருக்குது அப்படிங்கிறது கண்டுபிடிக்கணும். பட் என்ன பண்ணக்கூடாதுன்னா, லென்த் அப்படிங்கிற மெத்தட் வந்து இந்த கமாண்ட் வந்து யூஸ் பண்ணாமல் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது எப்படி அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து நமக்கு வந்து ஒரு ஸ்ட்ரிங் இருக்கும் அப்படி தானே. ஸோ ஸ்ட்ரிங்கை எடுத்துக்கிறோம். ஸ்ட்ரிங்கை வந்து எஸ்ன்னு எடுத்துக்கிறேன். இதில் வந்து வெல்கம் டு ரீசர்ச் டாக்ஸ் அப்படின்னு ஒரு ஸ்ட்ரிங் கொடுத்துக்கிறேன். ஸோ இதில் இருக்கிற ஒவ்வொரு லெட்டராக நமக்கு வந்து என்ன செய்யணும், கவுண்ட் பண்ணணும். வேர்ட் பை வேர்டுன்னா நம்ம என்ன பண்ணலாம், ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். ஸ்ட்ரிங்கில் வந்து ஸ்ட்ரிங்கை ஸ்ப்ளிட் பண்ணி எதை பேஸ் பண்ணி, ஸ்பேஸ் பேஸ் பண்ணி ஸ்ப்ளிட் பண்ணலாம். எங்கெல்லாம் ஸ்பேஸ் வருதோ அதுக்கு அடுத்தது வந்து வர வேர்ட்ஸை தனித்தனியாக ஒரு ஸ்ட்ரிங் அறையில் ஸ்டோர் பண்ணலாம். பட் வந்து நமக்கு இங்கே என்ன வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு லெட்டர்ஸாக வேணும். ஸோ லெட்டர்ஸுங்கிறப்போ கேரக்டர், ஒரு லெட்டர் வந்து ஆல்ஃபபெட் வந்து ஒரு கேரக்டர் அப்படின்னு நம்ம கவனிச்சிடலாம். ஸோ அப்போ என்ன பண்ணலாம், ஒவ்வொரு லெட்டராக இந்த சென்டென்ஸில் அந்த ஸ்ட்ரிங்கில் இருக்கிற எல்லா லெட்டர்ஸையும் ஸ்டோர் பண்ணணும்னா நம்ம என்ன எடுக்கணும்னா கேரக்டர் அரே. ஸோ ஏன் கேரக்டர் அரே, ஒரே ஒரு லெட்டர்னால் நம்ம கேரக்டர் எடுத்துக்கிடலாம். இப்போ வந்து நம்மக்கிட்ட என்ன இருக்குது, நிறைய லெட்டர்ஸ் வந்து இருக்குது. ஸோ அதனால் கேரக்டர் அரே என்ன செய்வோம். ஸோ கேரக்டர் அரேன்னு எடுத்துக்கிறேன், சிஏ அப்படின்னு ஈக்குவல் டு எப்படி நம்ம கேரக்டர் அரேயாக இந்த ஸ்ட்ரிங்கை மாற்றுறது அப்படின்னா, அந்த ஸ்ட்ரிங் டாட் டு கேரக்டர் அரே. ஸோ இதுதான் கமாண்டு. நம்ம கொடுத்துருக்கிற ஸ்ட்ரிங்கை வந்து கேரக்டர் அரேயாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கான கமாண்டு டு கேரக்டர் அரே. ஸோ இந்த லைன் முடித்ததும் என்ன ஆகும் அப்படின்னா, இந்த லைன் எக்ஸிக்யூஷன் பண்ணும்போது இந்த சிஏயில் சிஏயோட ஃபஸ்ட்டு, அதாவது 0th இண்டெக்ஸில் W அப்படிங்கிற லெட்டரும், ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸில் இ அப்படிங்கிற லெட்டரும், தென் வந்து செகண்ட் இண்டெக்ஸில் எல், இப்படி 1 by 1 ஸ்டோர் ஆகும். புரியுதா? ஸோ இப்போ வந்து நார்மலாக இப்போது நமக்கு தெரிஞ்ச மெத்தட் படி இந்த கேரக்டர் அரேயில் ஒவ்வொரு லெட்டராக ஸ்டோர் ஆகுன்னா டோட்டல் இதோட லென்த்து கண்டுபிடிச்சாலே இதில் எத்தனை லெட்டர் இருக்குதுன்னு நம்மளால் ஃபைனலைஸ் பண்ண முடியும். பட் இங்கே கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, நமக்கு என்னது, விதவுட் யூஸிங் லென்த் மெத்தட். லென்த்து அப்படிங்கிற மெத்தடு கமாண்ட் வந்து யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஸோ அதுக்காக தான் என்ன பண்ணோம், நம்ம ஃபார் லூப் யூஸ் பண்ணி பண்ணாலும் அங்கேயும் என்ன பண்ணுவோம், 0லேருந்து ஸ்டார்ட் ஆகி எது வரைக்கும், அதாவது எத்தனாவது கேரக்டர் வரைக்கும், அந்த லாஸ்ட்டு கேரக்டர் வரைக்கும் கவுண்ட் பண்ணிகிட்டே இருப்போம் இந்த 1 by 1. அங்கேயும் வந்து லென்த் யூஸ் பண்ண வேண்டியது இருக்கும். பட் வந்து ஃபார் லூப்லேயே ஒரு டைப் இருக்குது. அங்கே வந்து நம்ம என்ன செய்யலாம், லென்த் யூஸ் பண்ணாமல் ஒவ்வொரு லெட்டராக எடுக்கலாம். அதுதான் எப்படின்னு இப்போ பார்ப்போம். இப்போ ஃபார் லூப்பில் பார்த்துக்கோங்க. இப்போ என்ன செய்கிறேன், கேரக்டர் அப்படின்னு ஒரு வேரியபிள் எடுத்துக்கிறேன். எஸ் ஆல்ரெடி டிக்ளேர் பண்ணியிருக்கிறோம். ஸோ S1 இதில் வந்து நம்ம எந்த வேரியபிளில் நமக்கு கேரக்டர் அரே இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க, சிஏல இருக்குது. ஸோ இப்போ பார்த்துக்கோங்க. ஸோ ஃபார் லூப் போட்டுவிட்டேன். இதுதான் இந்த நியூ ஃபார் லூப்பு. இதில் என்ன ஆகுதுன்னா, சிஏல வந்து கேரக்டர் அரே இருக்குது. அதாவது டபிள்யூங்கிற லெட்டர் வந்து 0th பொசிஷன்லேயும், ஈங்கிற லெட்டர் வந்து ஃபஸ்ட் பொசிஷன்லேயும், எல் வந்து செகண்ட் பொசிஷன்லேயும், அப்படி ஒவ்வொரு எழுத்தாக ஸ்டோர் ஆகியிருக்கு. அப்போது இதை வந்து இந்த மாதிரி ஃபார்மேட்டில் கொடுக்கும்போது இந்த ஃபார் லூப்போட ஃபஸ்ட் ஐட்ரேஷனில் இந்த சிஏயோட 0th இண்டெக்ஸில் இருக்கிற டபிள்யூங்கிற லெட்டர் S1ல் ஸ்டோர் ஆகும். அடுத்து ரெண்டாவது ஐட்ரேஷனில் ஈங்கிற சிஏல இருக்கிற ரெண்டாவது லெட்டர், அதாவது ஃபஸ்ட்டு பொசிஷனில் இருக்கிற லெட்டர் வந்து S1ல் ஸ்டோர் ஆகும். இப்படி வந்து ஒவ்வொரு ஐட்ரேஷன்லேயும் ஒவ்வொரு வேல்யூஸாக வந்து நமக்கு S1ல் ஸ்டோர் ஆகும். அதை பார்ப்போமா, பிரிண்ட் பண்ணிடுவோம். பிரிண்ட் பண்ணும்போது நமக்கு கிடைக்கும். ஸோ இப்போ என்ன சொன்னேன், S1ல் தான் ஒவ்வொரு லெட்டராக நமக்கு கிடைக்கும். S1 பிரிண்ட் பண்ணி பார்த்துருவோமே. ஸோ S1 பிரிண்ட் பண்ணிவிட்டு இங்கே பாருங்கள், ஒவ்வொரு லெட்டராக வருதா, இன்க்ளூடிங் ஸ்பேஸ். புரியுதா? ஸோ இந்த மாதிரி தான் என்ன ஆகுது, நமக்கு ஒவ்வொரு லெட்டராக வந்து ஃபார் லூப்பை வந்து இந்த வேலையை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு அறையில் இருக்கிற வேல்யூஸ் 1 by 1 எடுக்கணும்னா என்ன பண்ணிக்கலாம், இந்த மாதிரி இப்போ இதில் வந்து நமக்கு ஸ்ட்ரிங் அப்படிங்கிறதுனால, அதாவது கேரக்டர் அரேங்கிறதுனால நம்ம இந்த இடத்துல கேரக்டர் கொடுத்து ஒரு வேரியபிள் கொடுத்துருக்குறோம்.
இன்டீஜராக இருந்துச்சுன்னா நம்ம இன்ட்டு கொடுத்துட்டு வேரியபிள் கொடுத்தா போதும். கொடுக்கும்போது அந்த வேரியபிளில் பிரிண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஐட்ரேஷன்லேயும் ஒவ்வொரு வேல்யூ கிடைக்கும். ஸோ இப்போ வந்து இதில் எத்தனை லெட்டர்ஸ், இந்த ஸ்ட்ரிங்கில் எத்தனை லெட்டர்ஸ் இருக்கோ அவ்வளோ டைம்ஸ் வந்து இந்த ஃபார் லூப் ஒர்க் ஆகும். பட் வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம், ஒவ்வொரு லெட்டராக பிரிண்ட் பண்ணியிருக்கோம். ஆனால் நமக்கு என்ன வேணும் அப்படின்னா இந்த ஒவ்வொரு லெட்டர் வரும்போது கவுண்ட் பண்ணணும். ஸோ கவுண்ட் பண்ணுறதுக்கு என்ன செய்யலாம், கவுண்ட் பண்ணுறது ஒரு நம்பர் அப்படி தானே, அதுக்கு ஒரு இன்டிஜர் அப்படின்னு ஒரு வேரியபிள் போட்டுக்கோங்க, சிஎன்டின்னு போட்டுக்கிறோம். ஸோ ஸ்டார்டிங்கில் வந்து கவுண்டோட வேல்யூ 0ன்னு அசைன் பண்ணுறேன். ஏன்னா ஒவ்வொரு டைமும் இந்த கவுண்டில் இருக்கிறது தான் இன்க்ரிமெண்ட் பண்ணணும். புரியுதா? எப்படி அப்படின்னா இப்போ ஃபஸ்ட்டு வந்து ஒரு லெட்டர் வருது, அப்போ என்ன ஆகணும், கவுண்ட் வந்து 0லேருந்து 1க்கு மாறினேன்னா இந்த ஃபார் லூப்புக்குள்ளாடி கவுண்ட் ஈக்குவல் டு சிஎன்டி +1. அப்போ செகண்ட் டைம் வரும்போது +1 போடும்போது 2 வரும். அப்படி எத்தனை லெட்டர்ஸ் இருக்கோ அவ்வளோ டைம்ஸ் வந்து என்ன ஆகும், கவுண்ட் இன்க்ரீஸ் ஆகும். இப்போ கவுண்ட் இன்க்ரீஸ் ஆனதுக்கப்புறம் இப்போது இங்கே இப்போ அதை டிஸ்பிளே பண்ணிப்போமே. கவுண்டை வந்து அதாவது ஃபஸ்ட்டு லெட்டராக பிரிண்ட் பண்ணுறேன், ஒவ்வொரு லெட்டராக பிரிண்ட் பண்ணும்போது அது எத்தனாவது லெட்டர் அப்படிங்கிறது வந்து நமக்கு டிஸ்பிளே ஆகும். இங்கே பார்த்துக்கோங்க, W வந்து ஃபஸ்ட் லெட்டர், E வந்து செகண்ட் லெட்டர், L வந்து மூணாவது லெட்டர். ஸோ L வரைக்கும் நமக்கு மூணு லெட்டர்ஸ் இருக்குது. சரியா? நெக்ஸ்ட் வந்து E, வெல்கமில் E. அப்போது இந்த வெல்கம் அப்படிங்கிற வேர்டில் வந்து டோட்டலாக இது வரைக்கும் 7 லெட்டர்ஸ் இருக்குது. புரியுதா? ஸோ டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா இந்த வெல்கம் டு ரீசர்ச் டாக்ஸ் அப்படிங்கிற ஸ்ட்ரிங்கில் வந்து டோட்டலாக வி ஆர் ஹேவிங் 25 லெட்டர்ஸ். ஓகேவா? இது நமக்கு இண்டிவிஜுவலாக நமக்கு வேண்டாம், இது ஜஸ்ட் ஃபார் அவர் அண்டர்ஸ்டாண்டிங். ஐ ஹவ் யூஸ்ட் system.out.println ஸ்டேட்மெண்ட்ஸ் ஹியர். அதனால் என்ன பண்ணலாம், நமக்கு வந்து ஒவ்வொரு ஐட்ரேஷன்லேயும் என்ன நடக்குது அப்படிங்கிறது புரிஞ்சுக்கிடலாம். ஸோ சப்போஸ் இது எல்லாம் நமக்கு வேண்டாம், நமக்கு புரிஞ்சிருச்சு அப்படின்னா ஜஸ்ட் இந்த கமெண்ட்ஸ் வந்து நம்ம எடுத்து விட்டுட்டு ஃபைனலாக எவ்வளோ அப்படிங்கிறத மட்டும் லூப் முடித்ததுக்கப்புறம் பிரிண்ட் பண்ணால் போதும். இப்போ நான் பிரிண்ட் பண்ணுற பாருங்கள். ஸோ ஃபைனல் அவுட்புட் மட்டும்தான் உங்களுக்கு கிடைக்குது. ஸோ இந்த வெல்கம் டு ரீசர்ச் டாக்ஸ் அப்படிங்கிற சென்டென்ஸில், அதாவது அந்த ஸ்ட்ரிங்கில் 25 லெட்டர்ஸ் இருக்குது. புரியுதா? இதில் மெயினான விஷயம் நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்னா ஃபார் லூப்பை இந்த வேலை யூஸ் பண்ண தெரியணும். ஃபார் லூப்பில் வந்து ஒரு அரேயில் ஒரு கொஞ்சம் வேல்யூஸ் இருக்குன்னா அதை எப்படி எழுதுக்கலாம்னா, இப்போது சிஏ அப்படிங்கிறது அரே, கேரக்டர் அரே. இந்த கேரக்டர் அரேயில் எவ்வளோ லெட்டர்ஸ் இருக்கோ அவ்வளோ டைம்ஸ் வந்து இந்த ஃபார் லூப் வந்து ஒவ்வொரு லெட்டர்ஸாக வந்து இந்த கோலனுக்கு இந்த பக்கம் இருக்கிற வேரியபிளை வந்து அசைன் பண்ணி ஃபஸ்ட் ஐட்ரேஷனில் 0th பொசிஷனில் இருக்கிற வேல்யூ, செகண்ட் ஐட்ரேஷனில் ஃபஸ்ட் பொசிஷனில் இருக்கிற வேல்யூ, அப்படி 1 by 1 அந்த S1ல் ஸ்டோர் ஆகி இந்த லூப்புக்குள்ளே ப்ராசஸ் ஆகும். இதுதான் மெயினாக நம்ம இப்போ தெரிஞ்சிருக்க வேண்டியது. இந்த ஒரு விஷயம் தெரிஞ்சிட்டாலே நம்ம கவுண்ட் வந்து என்ன பண்ணிக்கலாம், ஒவ்வொரு டைம் ஐட்ரேஷன் போகும்போது நம்ம வந்து கவுண்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணால் நமக்கு ரிசல்ட் கிடச்சிரும். ஸோ இதுதான் இதை சால்வ் பண்ணுறதுக்கான மெத்தட். ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். புரியலைன்னா எந்த செக்ஷனில் எந்த டைமில் நான் சொன்னது புரியலை அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து இல்லை டோட்டலாக புரியலைன்னா கூட வந்து சொல்லுங்கள், நான் இன்னொரு மெத்தடில் கொஞ்சம் கூட டெப்த்தாக வந்து இதை ரெக்கார்ட் பண்ணி போடுறேன். சரிங்களா? தேங்க்யூ.